புதிய ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் நியமனங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு செய்த சங்க நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவாஞ்சலிக்கல் சர்ச் சங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். நெல்லை மாவட்டம் இடையன்குளம் கிராமத்தில் செயல்படும் சிஎம்எஸ் இவாஞ்சலிக்கல் சர்ச் சங்கம் 100 ஆண்டுகள் பழமையானதாகும். தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்திற்கு உட்பட்ட இந்த சங்கத்தின் கீழ் 27 அரசு உதவி பெறும் பள்ளிகளும் 53 தேவாலயங்களும் உள்ளன. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் பணம் புரளும் இந்த சங்கத்தில் கடந்த 35 ஆண்டுகளாக ஜோசப் தங்கையா என்பவர் நிர்வாகியாகவும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவுகள் மட்டுமே முக்கிய பொறுப்புகளில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜோசப் தங்கையா பல்வேறு முறைகேடுகளை செய்து வருவதாகவும் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழிகாட்டுதலின்படி நடத்தாமல் தன்னிச்சையாக நடத்த திட்டமிட்டுள்ளார் எனவும் பொதுக்குழு உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டு வரும் பள்ளிகளுக்கு புதிய ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டதில் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும் சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்தனர்.